இந்த காலத்து மருத்துவங்களை கம்பேர் பண்ணும்போது பண்டைய மனிதர்களோட சிகிச்சை முறை ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்தாலும் சில நேரங்கள்ல அவங்க மேற்கொண்ட மருத்துவங்கள் ரொம்ப வியர்டாவும் வெறுக்கத்தக்க வகையில இருந்தா இருந்திருக்கு. அப்படிப்பட்ட வினோதமான பழங்கால மருத்துவ முறைகளை பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு அன்னோன் ஹிஸ்டரி. நம்பர் 1, நரமாமிச சிகிச்சை முறை. பண்டைய ரோமானிய மருத்துவர்கள் பயன் தரக்கூடிய பல மருத்துவங்களை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியிருந்தாலும் சில மூடத்தனமான சிகிச்சைகளையும் மேற்கொண்டிருக்காங்க. அது எப்படின்னா, ரோம்ல இருந்த வலிமையான ஆண்கள், குறிப்பா கிளாடியேட்டர்கள், சண்டையில காயப்பட்டு இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ரத்தமும் கல்லீரலும் நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மையை பெற்றிருக்கும்னு ரோமானிய மருத்துவர்கள் நம்பியிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா, கைகால் வலி அப்புறம் வலிப்பு நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு மருந்தா கிளாடியேட்டர்களோட ரத்தத்தையும் கல்லீரலையும் சாப்பிட கொடுத்திருக்காங்க. இதுல பிரபலமான ரோமானிய மருத்துவர் ஸ்கிரைபோனியஸ் லார்கஸ் கொலோசியத்துல சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க மணல்ல இறந்து கிடக்கிற கிளாடியேட்டரோட கல்லீரலை பார்வையாளர்கள் முன்னாடியே அதை பிரிச்சு எடுத்து மருத்துவத்துக்காக கொண்டு போயிருக்காருன்னு ரோமானிய அறிஞர் பிளைனி தி எல்டர் தெரிவிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து எகிப்திலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட சில மம்மிகள் இருந்து மம்மி பவுடர்னு சொல்லப்படுற சில பொடிகளை தயாரிச்சு அதை மருத்துவத்துக்கு பயன்படுத்திருக்காங்கன்னு சில வதந்திகளும் இருக்கு. நம்பர் 2, கனவுகள் மூலமா நோய்களை கண்டறிதல். இதுவும் ரோம்ல இருந்த சில மருத்துவ நம்பிக்கைகள்ல ஒண்ணு. ரோமானிய மருத்துவர்கள் கிரேக்க மருத்துவ கோட்பாட்டு அடிப்படையில மனித உடல் மஞ்சள் பித்தம், கருப்பு பித்தம், கபம் மற்றும் இரத்தம் இப்படி 4 வகைகள்ல செயல்படுதுன்னு, இதுக்கு வெப்பம், குளிர், ஈரப்பதம், உலர் போன்ற குணங்களும் இருக்குன்னு ரோமானிய மருத்துவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. இந்த 4 செயல்களும் மனித உடல்ல ஏற்றத்தாழ்வு இல்லாம சமநிலையா இருக்கான்னு தெரிஞ்சுக்க ரோமானிய மருத்துவர்கள் கனவுகளை பயன்படுத்திருக்காங்க. அது எப்படின்னா, ஒருத்தர் தூங்கும் போது அவருக்கு நெருப்பு சம்பந்தப்பட்ட கனவுகள் வந்துச்சுன்னா அவரோட உடல்ல பித்தம் அதிகமாயிருச்சு, இதனால அவருக்கு சில நோய்கள் வரப்போகுதுன்னு நம்பி முன்னெச்சரிக்கையா பல மருத்துவங்களை மேற்கொண்டிருக்காங்க. நம்பர் 3, பண்டைய எகிப்திய மருத்துவர்கள் நோய்களை குணமாக்குறதுல நிபுணர்களா இருந்தாலும் சில அருவருக்கத்தக்க சிகிச்சை முறைகளை அவங்களும் மேற்கொண்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த வரிசையில எகிப்தியர்கள் பள்ளிகளோட ரத்தம் அப்புறம் இறந்து போன எலிகள்ல இருந்து மருந்துகள் தயாரிச்சு அதை புண்கள்லையும் இரத்த கசிவு ஏற்படுற இடங்கள்லையும் போட்டிருக்காங்க. இதை விட ஒரு மோசமான விஷயம் என்னன்னா, பல விலங்குகளோட கழிவுகள்ல இருந்து தைலங்களை தயாரிச்சு அதை சிகிச்சைக்கு பயன்படுத்திருக்காங்க. இதை தவிர்த்து எகிப்தியர்கள் ஈய கூட விட்டு வைக்காம அதுல இருந்தும் மருந்துகளை தயாரிச்சிருக்காங்கன்னு கிமு 1500 சேர்ந்த எகிப்திய மருத்துவ தொகுப்புகள் அடங்கிய இந்த புக்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஃபைனலா பாபிலோனியர்கள். பண்டைய நேக்ரோமேட்டிக் புத்தகத்தின்படி பாபிலோனியர்கள் அவங்களோட நோய்க்கான தீர்வை ஒரு வித்தியாசமான முறையில மேற்கொண்டிருக்காங்க. அது என்னன்னா, நோய்கள் வர்றதுக்கும் மரணங்கள் நிகழ்றதுக்கும் தீய சக்திகளும் கடந்த கால பாவங்களும் தான் காரணம்னு நம்பியிருக்காங்க. உதாரணமா, இரவுல தூங்கும் போது பற்களை கடிக்கிறது இல்ல தூங்கும் போது மெல்லுறது, இந்த பழக்கம் இன்னைக்கு வரைக்கும் சில பேருக்கு இருக்கு. இத பாபிலோனியர்கள் எப்படி பார்த்திருக்காங்கன்னா, இறந்து போன முன்னோர்கள் அவங்களோட தொடர்பு கொள்ள முயற்சி பண்றாங்கன்னோ சில நேரங்கள்ல அது ஆபத்துல கூட முடியும்னு நம்பியிருக்காங்க. இதை சரி பண்றதுக்கு வாரம் ஒரு முறை இரவு நேரத்துல மனித மண்டையோட பக்கத்துல வச்சு தூங்குறதுக்கு முன்னாடி அதை 7 முறை முத்தமிடணும்னு நம்பியிருக்காங்க. இதனால பாபிலோன்ல பேயோட்டுபவர்களும் மந்திரவாதிகளும் தான் அதிகமா இருந்திருக்காங்க. இந்த மாதிரி வரலாற்று சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.